வணக்கம். என்னோட பேர் தனபாக்கியம். நான் ஸ்நேகிதி அமைப்போட தலைவர். வடசென்னையில் இருக்குது. இங்கே சென்னையில் மட்டும் 246 வீடு கொடுத்துருக்காங்க கண்ணகி நகரில். அங்கே இருக்க திருநங்கைகளுக்கு எங்களோட மக்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை. முதல்ல அங்கே பொருளாதார வசதியுமே இல்லை. ஏன்னா நாங்கள் எல்லாருமே பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை மாநகரம். ஆனால் அவங்க கொடுத்தது கண்ணகி நகர் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அங்கே ரவுடிசம், தேவையில்லாத வேலைகள்லாம் அங்கே நடக்குது. அங்கே சில அப்யூஸ்களும் நடக்குது. அதனால் எங்களால் அங்கே வாழ முடியலன்றதுக்காக நாங்கள் 2 நாளுக்கு முன்னாடி நான் ஸ்லம்போர்டு ஆஃபீஸ் முன்னாடி நாங்கள் ஒரு மனு கொடுக்க போயிருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரிகள் எங்களை சரியாக மதிக்காமல் ஒரு மாதிரி பண்ணதுனால எங்களுக்கும் ஒரு சில கோபங்கள் தாகங்கள் வந்ததுனால ஒரு சில வேலைகள் பண்ணிட்டோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் தமிழக துணை முதலமைச்சரை பார்க்க வந்தோம். எங்களோட கோரிக்கை மனுவை கொடுத்தோம். அது ரொம்ப அழகாக வாங்கிக்கிட்டார். ரொம்ப 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 சிறப்பாகவும் சொன்னார். நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் மாற்றி தர ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி வந்த இடத்துல எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடச்சிருக்கு. தேங்க்யூ. வட சென்னை தென் சென்னையில் இருக்கிற மக்களை தூக்கி அந்த சைடு எங்களுக்கு போட்டாங்க. எங்களுக்கு அழகாக திருத்தமாக திருநங்கைனும் எங்களை அங்கீகரித்தாங்க. ஆதரவு இல்லாமல் இருந்தோம். எங்களை அரவாணிங்களும் அழகாக அங்கீகரித்து இந்த ஆட்சியில் எங்களுக்கு எல்லா நல்ல திட்டமும் செய்கிறாங்களே. இந்த ஒரு திட்டத்தையும் எங்களுக்கு மாற்று வீடு எங்களுக்கு அமைத்து கொடுத்தா ரொம்ப உதவியாக இருக்கும். ஐயாவுக்கு நாங்கள் என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கோம். எங்களுக்கு இது ஒரே ஒரு உதவி, எங்களுக்கு மாற்று வீடு அவங்கவுங்க ஏரியாலேயே எங்களுக்குன்னு தனியாக நாங்கள் அடிக்கல் நாட்டுங்க, எங்களுக்கு வீடு வழங்குங்கன்னு கேட்கல. இருக்கிற ஒரு ஏரியாவில் கட்டின வீடுங்களே எங்கள் மக்களுக்கு அந்தந்த தொகுதி வாரியாக ஏரியா வாரியாக எங்களுடைய அடையாள அட்டைகள்லாம் கொடுத்துருங்க. அதை பார்த்து எங்களுக்கு கருணடிப்பில் அவங்கவுங்க ஏரியாவில் வீடு கொடுத்தாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நன்றி. என் பெயர் திருநங்கை விஷாலி. இவங்க ஸ்நேகிதி அமைப்போட தலைவர். இவங்க தனபாக்கியம் அம்மா. அதுக்கப்புறம் இவங்களாம் தான் எங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாங்க. இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு தேவையான ஆவணங்கள் எல்லாமே இந்த நிறுவனத்து மூலியமாக தான் எங்களுக்கு வருது. இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ போராடுறோம். எங்களுக்கு எந்த நிறுவனமும் ஒர்க் பண்ணல எல்லாம் ஒதுங்கி தான் நிற்கிறாங்க திருநங்கைகளுக்கு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு எவ்வளோ அச்சுறுத்தல் வந்தாலும் மனபயம் வந்தாலும் எங்களுக்கு ஒரே இதுவாக இருக்கிறது இவங்க ஒண்டி தான். பாராட்டுறோம். ரொம்ப நன்றி.